ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான லட்டு தான் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோவில் இயற்கையாகவே ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஐக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ஐயோட விஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி அதிகப்படுத்துது. அதை யூஸ் பண்ணி ஒரு லட்டு பண்ணுறோம். ஸ்வீட் பொட்டேட்டோவை எப்பவும் போல் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லிலாம் வைப்போம் இல்லையா, அந்த குக்கரில் வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கீ இருக்கு இல்லையா, கீ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் அரை மூடி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதே இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆட் பண்ணிக்கோங்க. இயற்கையாகவே உருளைக்கிழங்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. முக்கியமாக வெயிட் மேனேஜ்மெண்ட் கூட இது ஹெல்ப் பண்ணுது. இதை யூஸ் பண்ணி நல்லாவே தேங்காய் எல்லாமே நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஆனாலுமே சாப்பிடாமல் கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி லட்டு மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ குட்டி குட்டி லட்டுவாக இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேக் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவங்களோட ஹெல்த் இம்யூனிட்டியும் அதிகமாகும். Thank you so much, friends. Keep supporting me and keep subscribing my channel, Alina Health and Beauty.